உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று கூறினார் தோழர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இன்று உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உழைக்கும் வர்க்கம் ஒன்று திரண்டு கொண்டிருக்கையிலே இன்று இலங்கையிலே வடக்கில் யாழ்ப்பாணம், தெற்கில் காலி, மேற்கில் கொழும்பு, கிழக்கில் மட்டக்களப்பு, இதய பக்கத்தில் நுவரெலியா முழுவதும் சிவப்பு வெளிச்சம் அடிக்கிறது, சிவப்பால் மூழ்கி இருக்குது. என் அன்பிய தோழர்களே, இன்று ரத்தினபுரி நகரில் நடக்கின்ற மாபெரும் மே தினத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாட்டு பிரதமர் தோழி அருணி அமரசூரி அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சாந்த பத்மகுமார் அவர்களே, ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, பிரதேச சபை தலைவர்களே, பிரதேச சபை உறுப்பினர்களே, ஏனைய கட்சி அங்கத்தவர்களே, தாய்மார்களே, தந்தையர்களே, தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் கூறுகின்றோம், பொதுவாக கூறுவார்கள், மழை பெய்ந்தால் ரத்தினபுரி நகரம் வெள்ளத்தால் மூழ்கும் என்று. ஆனால் இன்று செம்மே தினத்திலே ரத்தினபுரி நகரம் சிவப்பு தலைகளாலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு கதாவட்ட කියනවා වෙස්සොත් රත්නපුර නගර වතුරෙන් යට වෙනවා කියලා. අද දිනයේ රත්නපුර මුළු නගරම රතු ජනතාවගේ පිරලා තිනවා. ඒක තමයි ජාතික ජනබේලවගේ சக்திය අපේ சக்தி ආදරණීය අම්මා තාත්තේ. இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு மற்றிலே இந்த நாட்டிலே தொழிலாளர்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக நாட்டில் உள்ள உழைக்கும் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த அரசை பாதுகாப்பதற்காக அணிதிரண்டிருக்கின்றார்கள். இன்று திருடர்களும் கயவர்களும் கொலைக்காரர்களும் இன்று எங்கள் அரசை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? வரிசையாக இருக்கிறார்கள், சிறைக்கு செல்வதற்கு வரிசையாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் பொய்யான விடயங்களை கூறி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கொழும்பிலே சஜித் அணியினர் உருட்டு பெரட்டு திருட்டு என்று அவர்கள் மேதினத்திலே அவர்கள் தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். சரியாகத்தான் அவர்களுக்கு உருட்டையும் பெரட்டையும் திருட்டையும் வைத்திருக்கிறார் என்று நான் நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என் தோழர்களே, தோழியர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இந்த நாட்டிலே உழைக்கும் மக்களின் உன்னதமான சக்தி தேசிய மக்கள் சக்தி. மலையக மக்களை பொறுத்தவரையிலே இந்நாட்டில் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மலையக மக்களை காலங்காலமாக அவர்களுடைய வாக்குகளை பெற்றார்களே ஒழிய அவர்களுடைய வாழ்க்கையை எந்த அரசாங்கமும் பார்க்கவில்லை. சென்ற மே தினத்திலே நாங்கள் கூறினோம், அடுத்த மே தினத்திலே தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்தப்படும் என்று. சென்ற மே தினத்திலே தொழிலாளருடைய நாள் சம்பளம் 1350 ரூபாய். இந்த மே தினத்திலே 1750 ரூபாவை கொடுத்து தொழிலாளருடைய சம்பளத்தை நாங்கள் உயர்த்திருக்கிறோம். அன்பார்ந்த தொழிலாளர் பெருமக்களே, ගිය මේ දිනදී අපි කිව්වා වතු කම්කරගේ පඩිය ගිය මේ දිනේදී 1350ක්. ගිය මේ දිනේ අපි කිව්වා ඊළඟ මේ දින වෙනකොට කම්කරගේ පඩිය වැඩි කරනවා කියලා. අද මේ දින වෙනකොට සමරනකොට වතු කම්කරගේ පඩිය 1750ක් වැඩි කරලා තියෙනවා. මේ ආණ්ඩුව වැඩි කරලා තියෙනවා. ඒක තමයි ජනතාවගේ ආණ්ඩුව, කම්කරගේ ආණ්ඩුව. මේක රකින්නවා අපි නෙමේ. මේ රටේ ඉන්න සියලුම දෙමළ සිංහල මුස්ලිම් සියලු ජනතාව පොර බදලා මේ ආණ්ඩුව රකින්නවා. සමහරු ඉතා ඉන්නවා මේ ආණ්ඩුවෙන් දායක පාලව එකතු වෙලා කියනවා මේ ආණ්ඩුවට ගෙදරන්න කියලා. ඒගලන්ට පුළුවන්ද? ඒ වගේ ආණ්ඩුවද ඕගොල්ලන් අදලා තියන්නේ නෑ. ශක්තිමත් මහා ජනතාව ආණ්ඩුව කාට තොල්ලන්න බෑ. ඔල්ලන්න මේ ආණ්ඩුව. அன்பார்ந்த தோட்ட தொழிலாளர்களே,
இன்று பேசப்படுவது மலையக மக்களுக்கான காணி உரிமையும் வீட்டு உரிமையும். முதலில் கூறினார்கள், இந்த அரசாங்கத்தினால் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்த முடியாது என்று. உயர்த்தி காட்டியிருக்கிறோம். இன்று கூறுகிறார்கள், மலையக மக்களுக்கு காணி உரிமையும் வீட்டு உரிமையும் இந்த அரசாங்கம் வழங்காது என்று கூறினார்கள். மிக விரைவிலே மலையக மக்களுக்கு காணி உரிமை வீட்டு உரிமை இரண்டையும் வழங்குகின்ற அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக, கொட்டும் மழை என்றும் பாராது உழைக்கும் வர்க்கம் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஒரு கவிதை சொல்லுவார்கள், கருப்பு வெள்ளை வேற்றுமையெல்லாம் தோற்று போனது இந்த செங்குருதி சிவப்பினிலே. உலகத்திலே அமையப்பெற்ற அரசாங்கங்களிலே உன்னதமான அரசாங்கம் ஒன்றுதான் இன்று இலங்கையிலே அமைந்திருக்கிறது. எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மூன்றின மக்களையும் சமனாக நேசிக்கிற ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான். இனியும் வரலாற்றில் அவ்வாறான ஒரு தலைவன் கிடைப்பதில்லை. கூறுகிறேன் மக்களே, எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய தலைவன் இந்த அரசாங்கத்தை பாதுகாப்ப மக்களெல்லாம் ஒன்று சேர்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் கூறுகிறேன், கார்ல் மார்க்ஸ் எங்கெல்ஸ் கூறினார், உலக தொழிலாளர்களே ஒன்று சேர்கின்ற. மீண்டும் இந்த உலகத்திலே தொழிலாளர்கள் நசுக்கப்படுகின்ற பொழுது ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் ஒன்று சேர்வார்கள். தொழிலாளர்கள் போராட்டம், தொழிலாளர் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.